இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துர்காமா, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்ன துர்கா, ஏதாவது மருந்து விட்டுட்டு போயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹாசினி. காலையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க புஷ்பாவை பத்தி பேசுனாங்கல்ல. ஆமா. இன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு போனப்போ புஷ்பாவை பத்தி ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னவா இருக்கும்? புஷ்பாவை பத்தி தகவலா? ஆமா. என்ன விஷயம் துர்கா? துர்கா, புஷ்பா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ சிஸ்டர், ஏதோ வில்லங்கத்தை கொண்டாந்துருக்கிறா போல இருக்குது. அவளுடைய பார்வையும் பேச்சும் ஒரு மாதிரியால இருக்குது. வாயை மூடிக்கிட்டு அமைதியாயிரு. என்ன சொல்றான்னு பாப்போம். ஆமா, காலையில சாப்பிடும்போது புஷ்பாவை பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல? சொன்னேனா சிஸ்டர்? அது வந்து அது வந்து என்ன இழுவ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மறந்துட்டீங்களா? பாவம் அந்த புஷ் எங்க இருக்கிறாளோ, எப்படி இருக்கிறாளோ. புஷ்பாவோட அப்பாவை வழியில பார்த்தேன். அவங்க புஷ்பாவை பத்தி கவலைப்பட்டதா சொன்னீங்கல்ல? ஆமா, புஷ்ஷோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு மனமுடைஞ்சு போயிட்டாங்க. பாவம், பெத்த பொண்ணுடைய வாழ்க்கைக்காக கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்ப எல்லாம் கேட்காம இப்ப வந்து புதுசா கேக்குற? தெரிஞ்சுக்கணுமா? நானும் அவங்கள வழியில பார்த்தேன். ரெண்டு பேரும் உள்ள வாங்க. என்ன தயக்கம், சொல்லுங்க. நாங்க சொல்லிடுறோம் மேடம். புஷ்பா எங்க பொண்ணு இல்லைங்க. பொய். அது மட்டும் இல்ல, நாங்க புருஷன் முன்னாடியே இல்ல. புஷ்பா தான் எங்களை டூப்ளிகேட் அம்மா அப்பாவா நடிக்க சொன்னா. ஐயோ, அட பாவிங்களா. புஷ்பா எங்ககிட்ட வந்து, நான் இப்போ ஒரு பெரிய வீட்டுல மருமகளாக போறேன், மருமகள் ஆயிட்டா சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி எங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்தாமா. எல்லாத்தையும் சொல்றாங்களே. சிஸ்டர், மாட்டிக்கிட்டோம், ஏதாவது பண்ணுங்க. அந்த புஷ்பா சாதாரண பொண்ணு கிடையாதுமா. அடுத்தவங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அடிக்கடி ஜெயிலுக்கு போறது, இதுதான் அவன் வாழ்க்கையே. ஆமாமா, ஜெயில இருக்கப்பதான் புஷ்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அது மூலமா தான் இங்க நடிக்க வந்தோம். பணத்தை வாங்கிட்டு இப்படி மாட்டி விடுறாங்களே. நாங்க புஷ்பாவோட ஒரிஜினல் அப்பா அம்மா இல்ல, நடிக்க தான் வந்திருக்கோம்னு உங்ககிட்ட ஏற்கனவே அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி நடிக்க சொன்னதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அத சொல்லுங்க. சிஸ்டர், அவங்க உண்மையெல்லாம் சொல்லி நம்மள மாட்டி விடுறதுக்குள்ளார நீங்க ஏதாவது பண்ணுங்க. சொல்லுங்க. சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருப்பா. ஆரம்பிச்சிருச்சு பர்ஃபார்மன்ஸ். என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஐயோ, எல்லாம் டிராமா டிராமா. பாத்தீங்களா பெரியமா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன் தெரியுமா? என்னம்மா? ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா ப்ளீஸ் பா. என்னம்மா இதெல்லாம்? புஷ்பா இவ்வளவு தப்பான பொண்ணா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. புஷ்பாவோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்காம அழக மட்டும் பார்த்து
உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி. ஐயோ, நான் அம்மா. பாவிப்பா. ஐயோ என்ன அம்மா ப்ளீஸ் மன்னிச்சிருப்பா. மாமா. ஆமா மாப்பிள்ள. அடி பாவி. நல்ல வேலைப்பா. ஐயோ இந்த கல்யாணம் மட்டும் நடந்து அந்த புஷ்பா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா ஐயோ என்ன ஆயிருக்கும். கடவுளே கடவுளே. அம்மா 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 வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, தெரியாம நடந்ததுக்கு நீங்க என்னமா பண்ண முடியும்? ஆமா மாதாஜி, அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டாருல, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, பாவம் நீங்க. இல்ல பாண்டி, என் மனசே அம்மா, ஆறல. அப்படிலாம் இல்லம்மா. அத்தை இருங்க, நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லட்டும். யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு முதல்ல விசாரிப்போம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஆமா ஆமா சூர்யா, துர்கா சொல்றது ரொம்ப கரெக்ட். யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய் டேய், ஏன்டா எங்களை ஏமாத்துறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? டேய் என் பையன் என்னடா பாவம் பண்ணா உங்களுக்கு? உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லு. ஏன்டா ஏன்டா என் புள்ளி ஏமாத்துன? அவன் என்ன தப்பு பண்ணான்? ஏன்டா இப்படி ஒரு பாவத்தை பண்ண? ஏன் பண்ண? ஏன்டா பண்ண? சொல்லுடா, அவன் என்னடா பண்ணா? அவனை ஏன்டா ஏமாத்துனீங்க? அவன் வாழ்க்கையில ஏன்டா இப்படி விளையாடுனீங்க? உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். டேய், உண்மையை சொன்ன உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? கேக்குறேன்ல, உண்மையை சொல்லு. சொல்லு, ஏன்டா ஏமாத்து? சொல்லு. புஷ்பா தான் இந்த எல்லா பிளானுக்கும் காரணமா இருந்தா. எல்லா பிளானையும் புஷ்பா தான் போட்டு கொடுத்தா. புஷ்பா சொல்லித்தான் நாங்க 2 பேரும் இங்க நடிக்க வந்தோம். நாங்க பணத்துக்காகத்தான் புஷ்பா பிளானுக்கு ஒத்துக்கிட்டோம். இதுல வேற யாருமே இன்வால்வ் ஆகல. தப்பிச்சோம். இதுதான் உண்மைங்க. நல்ல வேலை சூர்யா மாமா. புஷ்பா கழுத்துல உங்களை தாலி கட்ட விடாம துர்கா தடுத்துட்டா. துர்கா மட்டும் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு தாலி கட்டிக்காம இருந்திருந்தா நீங்க அந்த புஷ்பா கழுத்துல தான் தாலி கட்டிருப்பீங்க. அந்த திருட்டு புஷ்பா தான் இந்த வீட்டுக்கே மருமகள் ஆயிருப்பா. ஆமா சூர்யா, ஹாசினி சொல்றதும் சரிதான். புஷ்பா கழுத்துல தாலியை கட்டியிருந்தா மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிருப்பா. நல்ல வேலை, துர்கா வந்து உன்னையும் காப்பாத்திட்டா, நம்ம சொத்தையும் காப்பாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, என்னையும் காப்பாத்திருக்காங்க. புஷ்பா கிட்ட இருந்து உங்களையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் மண்டபத்துல துர்கா அப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கான்னு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்ல மாமா? மாப்பிள்ளை ஏற்கனவே குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இதான் சமயம்னு குழம்புன குட்டையில மீன் பிடிக்க பிளான் பண்றாள்வோன்னு நினைக்கிறேன். ஐயோ மாப்பிள்ளை, மனசு மட்டும் மாறிடாதடா, ஸ்டெடியா இருடா.